Rajavan, Agni Defense Academy, Thaini, எங்களுடைய பயிற்சி மையத்தில் SSC, BSF, and then paramilitary, SI போன்ற மத்திய மாநில அனைத்து வகையான போட்டித் தேர்வுக்கும் பயிற்சிகள் சிறப்பாக அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சேர விருப்பமானவர்கள் கண்டிப்பா உங்களுடைய லட்சியம் நீங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு இருந்தா உங்களுக்கான சரியான சாய்ஸ் நமது அக்னி டிஃபென்ஸ் அகாடமியாக இருக்கும். இங்க சேர்ந்தவங்கள பல பேரை நம்ம வேலைக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம். நீங்களும் யூனிஃபார்ம் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே எங்க பயிற்சி மையத்தில் சேர்ந்து பயன்பெறுங்க. இங்க இருந்து போகும்போது 100% யூனிஃபார்மோட நீங்க போகலாம். இன்றைக்கு நாம ஆங்கிலத்துல பார்த்துட்டு இருந்தோம். பொதுவாகவே நான் முன்னாடி வீடியோவிலேயே சொல்லியிருப்போம், இங்கிலீஷ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பயம். இங்கிலீஷ் எப்படி படிக்கிறது, மார்க் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனா இங்க பொறுத்த மட்டும் நாங்க அதிக முக்கியத்துவம் இங்கிலீஷ்ல கொடுக்குறோம். ஏன்னா ஒரு 10 மார்க்கு 15 மார்க்கு நீங்க எடுத்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ்ல எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். ஒரு கட் ஆஃபுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும். அதனால எளிமையான முறையில உங்களுக்கு புரிகிற வரைக்கும் ஷார்ட்கட் மெத்தடோட இங்கிலீஷை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். பல பேரை நாங்க இது போல பயிற்சி கொடுத்து அனுப்பிச்சு வேலை வாங்கி கொடுத்துருக்குறோம். இதுல இப்ப நாம போன வாரத்துல டென்ஸ் பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்ததா வாய்ஸ் பார்க்க போறோம். இந்த வாய்ஸ்ல ஏறத்தாழ 2 முதல் 3 மார்க் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நான் முன்னாடி நடத்தின டென்ஸ்ல இருந்து 3 மார்க், ஏறத்தாழ இந்த 2 சாப்டர்லயே 6 மார்க் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எங்கள்கிட்ட எளிமையாக இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் இப்படிதான் வரும். மை மதர் கிவ்ஸ் மீ ஏ கிஃப்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே 4 ஆப்ஷன் வரும். இதுல எது சரியான பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. இது கிஃப்ட் இஸ் கிவன் பை மை மதர் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். சரி, எப்படி சார் இந்த ஆன்சர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கவனிங்க. ஒரு சின்ன ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை மைண்ட்ல எழுதிக்கிட்டீங்கன்னா போதும், ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம். பிரசன்ட் ஃபார்ம் ஏறத்தாழ 12 டென்ஸ் இருக்கு. 12 டென்ஸ்ல ஒரு 8க்கு மட்டும்தான் நம்ம ஆக்டிவ் டு பாசிவ் படிக்க போறோம். அதை இந்த ஃபார்முலா இது உங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கும். இப்ப பாருங்க, இது ஆக்டிவ் வாய்ஸ்ல ஒரு வெர்பு இப்படி இருக்கும், டேக் அப்படின்னு இருக்கும். பாசிவ் வாய்ஸ்ல நம்ம எழுதும் போது இஸ் டேக்கன், ஆம் டேக்கன், ஆர் டேக்கன் அந்த மாதிரி எழுதுவோம். இந்த இஸ், ஆம், ஆர் அப்படிங்கறதெல்லாம் பி ஃபார்ம் அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. எப்பொழுதுமே பாசிவ் வாய்ஸ்ல பி ஃபார்ம் இருக்கும். இப்ப நான் பார்த்த எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க இஸ் அப்படிங்கிறது ஒரு பி ஃபார்ம். அப்ப இஸ்ங்கிற பி ஃபார்ம் எழுதிக்கிறோம். எப்பொழுதுமே வெர்போட 3rd ஃபார்ம் இருக்கும், 3வது ஃபார்ம் இருக்கும். இப்போ கிவ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இந்த கிவ்வோட 3rd ஃபார்ம் given. சரிங்களா? அப்ப கிவ்ங்கிறத இஸ் கிவன் மாத்தி இருக்கிறோம். அவ்வளவுதான். இது தெரிஞ்சுக்கிட்டா போதும், பாசிவ் வாய்ஸ மிக எளிமையாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து என்னென்ன சேஞ்சஸ் இப்ப பிரசன்ட் ஃபார்ம்ல நீங்க எப்படி மாத்துவீங்க அப்படிங்கறத பார்த்துட்டோம். ரெண்டாவது, இங்க ஆக்டிவ் வாய்ஸ் இருக்குன்னு, இந்த ஆக்டிவ் வாய்ஸ்ல ஐன்னு இருந்துச்சுன்னா பாசிவ் வாய்ஸ்ல மீன்னு மாத்த போறோம். வி அப்படின்னு வந்துச்சுன்னா அஸ்ன்னு மாத்த போறோம். யூ அப்படின்னு பார்த்தோம்னா அந்த யூ மாறாது, அப்படியே வரும். தே அப்படின்னு ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்துச்சுன்னா பாசிவ் வாய்ஸ்ல தெம்முன்னு மாத்துறோம். ஹி அப்படின்னு இருந்துச்சுன்னா ஹிம்னு மாத்துறோம். ஷீ அப்படின்னு இருந்தா ஹெர்ன்னு மாத்துறோம். அவ்வளவுதான், ரூல் நம்பர் 2. இது 1 நம்ம பார்த்தோம். முதல்ல இதை பார்த்துக்கிட்டா ஈஸி. இரண்டாவது பார்க்க வேண்டியது இந்த விஷயத்தை பார்த்துக்கிறோம். அப்போ பாசிவ் வாய்ஸா மாத்தும் போது நம்ம மைண்ட்ல என்னென்ன விஷயங்களை மைண்ட்ல ஏத்திக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட பார்க்கணும். எது ஆப்ஜெக்ட்? மை ஃபாதர் கிவ்ஸ் மீ a gift இருக்குங்களா, அப்போ இது எனக்கு ஆப்ஜெக்ட். சரிங்களா? அப்ப a gift நாங்க எடுத்து எழுதிட்டேனா 1. சோ ஆப்ஜெக்ட நம்ம எழுதிட்டோம். ரெண்டாவது வெர்ப பார்க்கணும். இப்ப வெர்ப எது இருக்கு? கிவ்ஸ்ங்கிறது வெர்பு. ஆக இத ரெண்டாவதா எடுத்துக்கிறோம். அப்ப பிரசன்ட் ஃபார்ம், பிரசன்ட் ஃபார்ம் கிவ்ஸ்க்குள்ள என்ன இருக்கு? இஸ் இருக்கு, ஆம் இருக்கு, ஆர் இருக்கு, V3 இருக்கு. அதோட V3 நம்ம சேர்த்துக்கணும். அப்ப பாருங்க, a gift அப்படிங்கிறது சிங்குலர் ஃபார்ம், அதனால இஸ் V3 நம்ம சேர்த்துக்கிட்டோம். ஆக
இந்த 3 சாப்டர் மைண்ட்ல இருந்துச்சுன்னா எளிமையாக நாம் வாய்ஸ கத்துக்கலாம். இப்ப நம்ம பார்த்தது பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கும். ஒருவேளை பாஸ்ட் டென்ஸ்ல கொடுத்திருந்தாங்கன்னு வைங்க, டுக்கு அப்படின்னு ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்தா இதை நம்ம என்ன செய்யறோம், இஸ்க்கு பதிலா வாஸ் போடுறோம் அல்லது வேர் போடுறோம் அண்ட் தென் டேக்கன். என்ன சொன்னேன், எப்பொழுதுமே V3 இருக்கணும் அப்படிங்கறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அப்போ வாஸ் வேர்ங்கிறது பி ஃபார்ம், நான் சொன்னேன் இல்லையா, பி ஃபார்ம், டேக்கன் அப்படிங்கிறது V3. சோ இந்த 3 மட்டும் மைண்ட்ல ஏத்திக்கிட்டோம்னா போதும், வெரி ஈஸியா நாம மாத்திக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டென்ஸுக்கும் பார்த்துக்கோங்க, பிரசன்ட், ஃபியூச்சர், பாஸ்ட், பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது ஈஸியா நம்ம போலாம். இப்ப இந்த மெத்தட்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. The teacher gave us homework அப்படின்னு இருக்கு. The teacher gave us homework. அப்ப நான் பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கிறேன், இங்க ஆப்ஜெக்ட் பார்க்கிறேன். சரிங்களா, ஆப்ஜெக்ட பார்க்கிறேன். அந்த ஆப்ஜெக்ட் என்னவா இருக்கு, ஹோம்வொர்க் அப்படின்னு இருக்குங்களா. அதுக்கடுத்து என்ன பார்க்கணும், வெர்ப பார்க்கணும். வெர்ப என்னது, கேவ் வந்து பாஸ்ட் டென்ஸ். சோ இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா வாஸ் இருக்கு அல்லது வேற இருக்கு. ஹோம்வொர்க்ங்கிறது சிங்குலருங்களா, சோ நான் வாஸ் எடுத்துக்கிறேன். வெர்போட 3 என்ன, ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா, given. homework was given by the teacher அப்படின்னு ஈஸியா நம்ம கொண்டு போயிடலாம். ஓகேங்களா. சோ இதுதான் ஒரு வாய்ஸ எளிமையாக மாற்றிக் கொள்வதற்கான மெத்தடு. இதே போல 8 இருக்கும். இந்த 8ஐயுமே ஒரு சின்ன சின்ன ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவை மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா இதுல இருந்து ஏறத்தாழ நமக்கு கிடைக்கக்கூடியது 3 மார்க்ஸ் ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். அதே போல நம்ம டென்ஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், டென்ஸ்லயும் நம்ம ஈஸியா 3 மார்க் எடுக்கலாம். ஆக இதுலயே 6 மார்க் வந்துடும். மற்ற சின்ன சின்ன கிராமர் எது வருமோ அதை மட்டும் உங்களுக்கு கொடுப்போம், அதை படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்து பாருங்க, இப்போ இன்னொரு மெத்தட் இருக்கும். இப்ப ஹேவ் ஹேஸ் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஹேவ் இப்போ ஹேவ் வருது அல்லது ஹேஸ் வருதுன்னு வைங்க, ஆக்டிவ் வாய்ஸ்ல ஒண்ணுமே கிடையாது, அதுக்கு பின்னாடி பீன் சேர்த்துக்கிட்டா போதும், பிளஸ் வெர்போட V3, அவ்வளவுதான். இந்த இது இருந்துச்சுன்னா முடிஞ்சு ஒரு டென்ஸ். இப்ப நம்ம 3 டென்ஸ் பார்த்துட்டோம், இன்னும் 4 தான். ஹேவ் பீன் V3, ஹேஸ் வந்தா ஹேஸ் பீன் V3. அதே போல இங்க ஹேட் வந்துச்சுன்னு வைங்க, ஹேட் வந்துச்சுன்னா பீன் பிளஸ் V3 முடிஞ்சிச்சு. சரிங்களா. ஒன்னு ஃபர்ஸ்ட் வந்து பி ஃபார்ம் பார்த்தோம், ரெண்டாவது ஹேட் ஹேவ் ஹேஸ் வந்துச்சுன்னா பீன் பிளஸ் V3 பார்த்தோம். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இஸ், ஆம், ஆர் அல்லது வாஸ், வேர், இந்த இது இருக்கு இல்லைங்களா, இதுக்கெல்லாம் பி ஃபார்ம் அப்படின்னு பேரா. இதுக்கு பக்கத்துல வெர்போட ஐஎன்ஜி வருதுன்னு வைங்க, வெர்போட ஐஎன்ஜி, இதுக்கு பிறகு வெர்போட ஐஎன்ஜி வந்துச்சுன்னா பாசிவ் வாய்ஸ்ல பீயிங் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். பீயிங் மற்றும் V3 சேர்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ நாம என்ன செய்யலாம், இதையும் கால் பண்ணிடுறோம். சரிங்களா. அப்போ 3, 4, 5, 6, 7க்கு நம்ம பார்த்துட்டோம். 7 அவ்வளவுதான். இந்த பீரியட்லயே பாத்தீங்கன்னா 7 ஆக்டிவ் டு பேசிவ நம்ம பார்த்துட்டோம். கடைசியா ஒண்ணு இருக்கும், அது எப்படின்னு பாத்தீங்கன்னா வில் ஷால், ஃபில் ஷால் அப்படின்னு வருதுன்னு வைங்க. ஒரு வில்லோ ஷாலோ வந்தா என்ன செய்ய போறோம், பி சேர்த்துக்கிறீங்க, V3 சேர்த்துக்கிறீங்க, அவ்வளவுதான். இப்ப முடிஞ்சு 8 டென்ஸுக்கானது பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், பி ஃபார்ம் பிளஸ்
V3 ஒன்னு. ரெண்டாவது என்ன சொன்னேன்? have, has, had plus V3 ஆச்சுங்களா? அடுத்து மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா be form plus being plus V3. இந்த மூணு ஃபார்முலா இருந்தா போதும், நிச்சயமா வாய்ஸ் வந்து கிளியர் ஆயிருது. சரிங்களா? இப்ப நம்ம எத்தனை பார்த்துட்டோம்? 8 டென்ஸ எப்படி ஈஸியா நம்ம ஒரு வாய்ஸ்ல இருந்து இன்னொரு வாய்ஸுக்கு மாத்துறதுங்கிற விஷயத்த நான் சொல்லிட்டேன். இவன் மீண்டும் அடுத்த ஒரு கிராமர்ல உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் அதை என்ன சொல்லிக்கிறேன், இப்போ எளிமையா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், ஈஸியா. இதுக்கு எத்தனை மார்க் அப்படின்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா? 3 மார்க் உறுதியாக கிடைக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு கிராமரோட உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.